எங்க தோத்துட்டாங்கன்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா, டாஸுக்கு 6 ஓவர்லயே முன்னாடி. தோத்துட்டாங்க. இல்ல ஓ அப்படியா? டாஸுக்கு அங்கேயா? முன்னாடியே. சரி, ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா, டாஸ் ஜெயிச்சது அவங்க ஜெயிச்சுட்டு அவங்க வந்து போலிங் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ருத்ராஜ் கிட்ட கேட்டாங்க. ருத்ராஜ் வந்து எவ்வளவு ஸ்கோர் என்ன வேணும் அப்படின்னு சொன்னாருன்னா, கேட்டாங்க. 170, 180 அடிச்சா போதும். அவங்க அந்த மைண்ட் செட்ல இருக்காங்க. எனக்கு புரியுது. லக்னோ எக்கனாவோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 166 என்னமோ தான். அதே மாதிரி பட் ஆனா மேட்ச் போக போக வாட் ஐ ஃபெல்ட் இஸ் கார்த்திக் சர்மாக்கு வந்து ஈஸியா பால் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி தூபேவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஓவர் மட்டும் தான் அடிச்சான். நான் கூட சரி ஓகே அப்படின்ற மாதிரி நினைச்சோம். பட் என்னன்னா கொஞ்சம் நியூ பால்க்கு அப்புறம் கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு பிச். ஸ்பின்னர்ஸ்க்கு மட்டும்தான் பெருசா, ஐ மீன் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் போட்டா புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆயிடுச்சு. தப்பா மிஸ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் சொல்றோம். பட் ஆனா இதெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட் தான் சொல்லுவேன். பிகாஸ் அஃப்கோர்ஸ் 187ன்றது எக்கனாவை பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல ஸ்கோர் தான். பட் ஆனா எங்க டியூவோ வந்திருக்கு போல. as a matter of fact சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸே கொஞ்சம் ரொம்ப பேட்டுக்கு தான் வர ஆரம்பிச்சிடுச்சு பால். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மைண்ட் செட்னால தான் நம்ம தோத்துட்டோம். அட்லீஸ்ட் மைண்ட்ல எந்த ஸ்கோரும் ஃபிக்ஸ் பண்ணிக்காம இருந்திருந்தோம்னா கண்டிப்பா 200+ அடிச்சிருப்போம். 200+ல நல்லா இருந்திருக்கும் இன்னைக்கு.